விண்டோஸோட டாப் 15 ட்ரிக்ஸை வந்து உங்களுக்கு வந்து அண்டர் 5 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டாக பார்க்க ஒரு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் லெஃப்ட் ப்ராக்கெட் அண்ட் ரைட் ப்ராக்கெட். கண்ட்ரோல் ரைட் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணி உங்களால் டெக்ஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். கண்ட்ரோல் லெஃப்ட் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணி உங்களால் டெக்ஸ்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Shift F3. எல்லா டெக்ஸ்ட்டும் உங்களால் கேப் லெட்டரில் மாற்றிக்க முடியும். மூணாவது பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் Shift W அண்ட் கண்ட்ரோல் Shift T. கண்ட்ரோல் Shift W யூஸ் பண்ணி உங்களால் ஈச் வேர்டு வந்து உங்களால் அண்டர்லைன் பண்ணிக்க முடியும். அதே கண்ட்ரோல் Shift D யூஸ் பண்ணி உங்களால் டபுள் அண்டர்லைன் வந்து உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். நாலாவது பார்க்க ஒரு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் H. இதை யூஸ் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அஞ்சாவது பார்க்க ஒரு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் E. இதை யூஸ் பண்ணி உங்களால் டெக்ஸ்ட்டை வந்து சென்டரில் வர வைக்க முடியும். ஆறாவது பார்க்க ஒரு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் L. இதை யூஸ் பண்ணி உங்களால் டெக்ஸ்ட்டை வந்து லெஃப்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஏழாவது பார்க்க ஒரு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் R. இதை யூஸ் பண்ணி உங்களால் டெக்ஸ்ட்டை வந்து ரைட் சைடுக்கு உங்களால் மாற்றிக்க முடியும். நைன்த்தாக பார்க்க ஒரு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ரேண்டம் வேர்ட் ஜென்ரேட்டர். இசிக்வல் கொடுத்துட்டு ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கிளிக் பண்ணி எவ்வளோ லைன்ஸ் வேணுமோ உங்களுக்கு வந்து 3 கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் ப்ராக்கெட் கிளிக் என்டர் கொடுத்துட்டீங்கன்னா ரேண்டமாக வந்து உங்களுக்கு வந்து வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகிடும். பத்தாவது பார்க்க ஒரு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ். நார்மலாக ஒரு வேர்டை வந்து நீங்கள் எடிட் பண்ணால் ஒன்று கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிப்பீங்க. அது பதிலாக கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வேர்டு வந்து என்டையராக வந்து உங்களுக்கு வந்து டெலிட் ஆகிடும். 11 பார்க்க போகிற ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் லைன். இந்த வேர்ட்ஸ் கீழே வந்து நீங்கள் லைன் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் 3 வாட்டி மைனஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அண்டர்லைன் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். 12 பார்க்க போகிற ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான லைன்ஸ் கிரியேட் பண்ணோன்னா ஸ்டாரை வந்து 3 வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் வந்துடும். அதே மாதிரி ஆஷ் 3 டைம் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைன் வந்து உங்களுக்கு வந்து 14th பார்க்க போகிற ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் லெஃப்ட் ஆரோ அண்ட் ரைட் ஆரோ. டபுள் டைம் மைனஸ் சிம்பிள் போட்டு உங்களுக்கு வந்து எந்த டைரக்ஷனில் வேணுமோ அந்த டைரக்ஷனில் வந்து நீங்கள் வந்து ஆரோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோ கிரியேட் ஆகிடும். 15th பார்க்க போகிற ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் புல்லட் பாயிண்ட்ஸ். உங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டேப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புல்லட் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆரோ புல்லட் பாயிண்ட் வேணும்னா உங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் டேப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆரோ வந்து கிரியேட் ஆகிடும்.